ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவ கிருபையினால் உங்களோடு இன்று இந்த காணொளி மூலமாய் உங்களை சந்திக்க தேவன் எனக்கு பாராட்டின தயவுக்காக தேவனை துதிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால் இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரைக்கும் நம்முடைய ஆலயத்தில் பங்காருப்பேட்டை பெத்தேல் தேவ சபையில் 21 நாள் ஜெபம் வைத்திருக்கிறோம். காலையில் 10 மணிக்கும் மாலையில் 6:30 மணிக்கும் வச்சிருக்கிறோம். வருஷத்தில் 2 முறை 21 நாள் பிப்ரவரி மாதமும் நவம்பர் மாதம் 21 நாளும் இந்த முறை உபவாச ஜெபமாக வைத்திருக்கிறோம். எனவே இப்படி 21 நாளும் ஒரு சில வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு சொன்னால் நீங்களும் என்னோடு இணைந்திருப்பீர்கள். தேவனை கண்டுகொள்ள முடியும், தேவ பிரசன்னத்துக்குள் நுழைய முடியும். வேற வழி இல்லை. தெய்வந்தான் நமக்கு என்ற உணர்வோடு தேவன் நமக்கு கொடுத்த அந்த ஆத்தும பாரத்தினால் இந்த காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த நாட்களில் அப்போஸ்தல நடபடிகள், இந்த 21 நாளும் அப்போஸ்தல நடபடிகளில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த அப்போஸ்தல நடபடிகள் சுவிசேஷத்திற்கு பிறகு ஒரு சரித்திர புத்தகமாக இருக்கிறது. இது கர்த்தருடைய ஊழியர்கள் திருச்சபை எப்படி ஸ்தாபிக்கப்பட்டது என்கிற விஷயத்தை எல்லாம் அறிந்து கொள்ள முடியும். இப்போ இன்றைக்கு இந்த முதல் நாள், இன்னைக்கு 3ஆவது நாள் உங்ககிட்ட சொல்கிறோம். ஆனால் 1ஆம் தேதி உங்களுக்கு நான் சொல்ல விரும்பினது என்ன அப்படின்னு சொன்னால், அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். யார் இந்த வார்த்தையை சொன்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்பொழுது சொன்னார்? ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து ஒரு 40 நாள் வரைக்கும் இந்த பூமியிலே ஏராளமான மக்களுக்கு தரிசனம் கொடுத்தார். அந்த தரிசன நாட்களில்தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். 1ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் பாருங்கள். அப்போஸ்தலருக்கு இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு. அப்ப தெரிந்து கொண்ட தேவ பிள்ளைகள் அவர்கள் அப்போஸ்தலர்கள். கட்டளை ஆண்டவர் கொடுக்கிறார். எப்படியாம்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் யார்? பிதாவாகிய தேவன், வார்த்தையாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். இந்த நாட்களில் அவர்தான் நம்மத்தியில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஆவியினாலே கட்டளையிடப்பட்டு ஆண்டவர் அவர்களுக்கு உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து ஒரு வார்த்தையை சொன்னார். 4ஆம் வசனத்தில், யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார், நீங்களோ சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஞானஸ்நானம் எடுப்பது என்ன? தண்ணீரில் மூழ்கி எடுக்கின்ற ஒரு அனுபவம். இங்க ஆண்டவர் இயேசு சொல்லுகிற காரியம் என்ன? பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம். தண்ணீர் ஞானஸ்நானம் வேறு, பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் என்பது ஆவியானவரை பெற்றுக்கொள்வது, ஆவியானவரால் நடத்தப்படுவது, ஆவியானவரால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம். இப்ப இதை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் என்ன வார்த்தையை உபயோகித்தார்? லூக்கா 24:49 சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி பிதாவின் வாக்குத்தத்தம் ஏற்கனவே பிதாவானவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு அனுப்பப்பட வேண்டும். ஜனங்கள் அந்த அனுபவத்திற்குள்ளே வர வேண்டும். அப்பொழுது அவர் நாம மகிமைக்காக பிரகாசிக்க முடியும்.
உன்னதத்திலிருந்து வருகிற பலன் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்ட வசனத்துக்குள்ளே சொல்லப்பட்டதின்படி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து 8ஆம் வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, இன்னும் அந்த அனுபவத்திற்கு அவர்கள் வரவில்லை. அன்று நீங்க பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நிரப்பப்பட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? பலமுள்ளவர்களாய் மாறுவீர்கள். பலன் அடைந்த பின்பு பல இடங்களில், எருசலேம், யூதேயா முழுவதும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். எனவே இந்த முதல் நாள், நவம்பர் மாதம் முதல் நாள் செய்தியாக இந்த வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவர் இயேசு சொன்னதான அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு, ஒருவேளை காத்திருக்காமல், இந்த அனுபவம் இல்லாமல், ஆவியானவரால் ஞானஸ்நானம் பெறாமல், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமல், பலன் இல்லாமல், சாட்சியாய் இருக்க முடியாமல் தடுமாறுகிற அனுபவம் இருக்குமானால், ஏற்கனவே அந்த அனுபவத்தில் உள்ளவர்களும் அதிகமாய் அவருக்காக வாழ, இந்த அனுபவம் இல்லாதவர்களும் அந்த அனுபவத்துக்கு ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் இந்த வசனத்தின்படி உங்களை நிரப்புவார், உங்களை நடத்துவார், உங்களுக்கு பலன் தருவார், உங்கள் சோர்வை மாற்றுவார், உங்களை வித்தியாசமான நபர்களாய் மாற்றுவார். தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு தந்து வழி நடத்தட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, மீண்டும் உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் குறிப்பிட விரும்புகிறேன். நவம்பர் மாதம் 2ஆம் தேதிக்காக சில வார்த்தைகள். இப்படி ஆண்டவர் சொன்னபோது, நீங்கள் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள், எருசலேமில் இருங்கள், நீங்கள் ஓரிடத்தில் கூடி வர வேண்டும் என்று சொல்லப்பட்ட போது அவர்கள் ஆண்டுடைய வார்த்தையை நம்பினார்கள். ஒலிவமலை எண்ணப்பட்ட 12ஆம் வசனம், அப்போஸ்தலர் 1:12. எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரம் ஒலிவமலை, அதற்கு பக்கத்துல எருசலேம் திரும்பி போனாங்க. 13, மேல் வீடு ஒன்று அங்க இருந்தது. எல்லாரும் அங்க ஏறி இருந்தாங்க. யாரெல்லாம் அந்த மேல் வீட்டுக்கு போனார்கள் என்ற பெயர் குறிப்பிடப்படுகிறது. சீஷர்கள், அவர்களோடு சேர்ந்து அநேக ஸ்திரீகளும் இயேசுவின் தாயாகிய மரியாளும் அங்கே போயிட்டு என்ன நடந்தது பாருங்க. ஒருமனப்பட்டு ஜெபம் வேண்டுதலில் தரித்திருந்தார்கள். தேவன் சொன்ன அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அனுபவிக்க வேண்டுமானால், வித்தியாசமாய் மாற வேண்டுமானால், பிரயோஜனம் அடைய வேண்டுமானால், பிறருக்கு பிரயோஜனம் உண்டாக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றுபட வேண்டும். ஒன்றாய் சேர்ந்தார்கள், ஒருமனப்பட்டு. ஒரு காரியம் நடக்கணும்னா, வெற்றிகரமா முடிக்க வேண்டுமானால் ஒற்றுமை தேவை. தேவ ஜனமே, ஒரு மனம் தீமைக்கு ஒன்றுபடுவார்கள், ஆனால் நன்மைக்கு ஒன்றுபடுவது மிகவும் நல்லது. ஏன்? இறைவனே சொன்னார், கர்த்தர் இயேசு சொன்னார், அவர் வார்த்தைய கேட்டு ஒன்றுபட வேண்டும். ஒன்றுபட்டு என்ன செய்தாங்க? ஜெபம் வேண்டுதலில் தரித்திருந்தாங்க. ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும், ஒரு லக்கை அடைகிற வரைக்கும் ஜெபம் வேண்டுதல். ஜெபம் என்பது தெய்வத்தோடு பேசுவது. வேண்டுதல் என்பது தன்னுடைய விருப்பத்தில் உள்ள காரியத்தை அவரிடத்திலே சொல்லிக் கொடுப்பது. எத்தனை பேர் கூடி வந்தாங்க? 120 பேர் கூடி வந்தார்கள். அப்பொழுது கூடி வந்த போதுதான் பேதுரு எழுந்து அநேக விஷயங்களை சொல்லி, அந்த இடத்துல ஒரு நபர் இல்லை, 12 சீஷர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இதற்கிடையில யூதாசு மரித்து போய்விட்டார். அந்த இடத்துல இன்னொருவர் வர வேண்டும். மத்தியா என்பவரை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் அந்த யூதாஸ் இடத்துல அவனை நிறுத்தி மீண்டும் ஒரு காரியம் செய்றாங்க.
ஜெபம் பண்ணாங்க, சீட்டு போட்டாங்க, மத்தியா பேரிலே விழுந்தது. அதன் பிறகு 12வது நபர் அந்த யூதாசுக்கு பதிலாக அவன் சேர்த்து கொள்ளப்பட்டான் என்பதாக பார்க்கிறோம். ஆண்டவர் எந்த அளவுக்கு முறையோடு ஒழுங்கோடு செய்கிறார் என்பதை கவனித்து பாருங்கள். தேவன் நன்மைக்காகவே எதையும் செய்கிறார். ஒரு சரியான வழிநடத்துதலுக்காக செய்கிறார். தேவன் நோக்கம் நிறைவேறும்படி செய்கிறார். எனவே அந்த முதல் அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். நிறைய விஷயம் இருக்கு. இன்று நவம்பர் மாதம் இந்த 3ஆம் தேதி ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் ஆண்டவர் சொன்னார், காத்திருங்கள் என்று சொன்னார். எருசலேமில் கூடினார்கள், 120 பேர் ஒன்றுபட்டார்கள், ஜெபித்தார்கள். அப்போஸ்தலர் 2:1 வசனத்திலிருந்து 4 வரைக்கும் பாருங்கள். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, பெந்தேகோஸ்தே என்றால் 50வது நாள் என்ற அர்த்தம். விளக்கமாய் சொல்ல இது சமயமில்லை. பெந்தேகோஸ்தே என்றால் 50வது நாள். அந்த நாள்ல அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்திற்கு வந்தார்கள். ஜெபத்துல தரித்திருந்தாங்க. அதன் பிறகு தேவன் குறித்த நாள் வரும்போது பெந்தகோஸ்தே என்கிற நாள்ல ஒருமனப்பட்டார்கள், ஓரிடத்துல வந்தாங்க. என்ன நடந்தது பாருங்க. பலத்த காற்று அடித்தது, ஒரு முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் வந்தது, சத்தம் வந்தது. அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது. வார்த்தையில நாவுல மாற்றங்கள் வருகிறது. காற்று சத்தம், முழக்கம், இதெல்லாம் ஏதாவது பண்ண முடியுமா? இது தேவன் அனுமதிக்கிற காரியம். என வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். பின் நாட்களில் பயங்கரமான காரியம் நடக்க போகிறது. தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது. ஜனங்கள் விடுவிக்கப்பட போகிறார்கள். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணப் போகிறார்கள். ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் அநேக மக்களுக்கு நிறைவேறப் போகிறது. ஆகவே ஆண்டவர் சொன்னபடி நடக்கிறது பாருங்க. அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவிலே, அந்த நாக்குல, அந்த வாயில வார்த்தை வித்தியாசமா வருது. எல்லார் மேலும், சீஷர்களும் ஸ்திரீமார்களும் அவங்க கூடியிருந்த 120 பேர் மேல ஆவியானவர் அமர்ந்தார். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். இந்த 21 நாளும் இந்த அப்போஸ்தல நடபடிகளில் ஆவியானவரை பற்றி, இதிலே மட்டும் ஆவியானவரை பற்றி சொல்லப்பட்ட விஷயங்களும், ஆவியானவர் என்ன செய்வார், யார் யாருக்கு என்னென்ன செய்தார், இதனால் வருகிற நன்மைகள் என்ன, இந்த அனுபவம் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு 21 நாளும் அப்போஸ்தல நடபடிகளிலிருந்து தேவ வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். எனவே நீங்கள் இந்த வார்த்தைகளை நம்புங்கள். ஆண்டவர் சொன்னார் அல்லவா, இன்னும் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஞானஸ்நானம் என்பது ஒரு மூழ்கி போகிற அனுபவம், மூழ்கி எழும்புவது. அப்ப இவங்களாம் தண்ணீர்ல ஞானஸ்நானம் எடுத்தாங்க. இப்ப ஆவியானவராலே ஞானஸ்நானம், இப்ப ஆவியானவருக்குள்ளே மூழ்கினாங்க. பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினால் வித்தியாசமான அனுபவம், வரங்கள் கிடைக்கும், வல்லமை கிடைக்கும், ஞானம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், தெளிவு வந்துடும். ஆண்டவருக்காக எழும்ப முடியும், பிரகாசிக்க முடியும். அநேகர் கண்டு ஆச்சரியப்படுவாங்க. தேவன் அப்படிப்பட்ட தயவை கொடுப்பாராக. இந்த 3 நாளும் சேர்த்து உங்களுக்கு ஒரே நாளாக வீடியோ போடப்படும். அதன் பிறகு நாளிலிருந்து உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, துதிக்கிறோம். இந்த 21 நாளும் ஒரு மாற்றங்கள் வரட்டும், ஆலயத்திலே மாற்றம் வரட்டும். இந்த யூடியூப் வாயிலாக கவனிக்கிற, கேட்கிற, இதில் ஈடுபடுகிறவர்கள் குடும்பத்தில்
தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு விடுதலை கடந்து வரட்டும், ஒரு சமாதானம் வரட்டும், உள்ளத்துக்குள்ளே ஒரு கொழுந்து விட்டு எரியட்டும், மனமகிழ்ச்சியாய் இருக்கட்டும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதின் அர்த்தம் அவர்களுக்கு புரியட்டும், ஆசீர்வாதமாய் நடத்தும். உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.